வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து, சார் நாங்கள் ரேஷன் கடைக்கு போனால் எங்களுக்கு எப்போவுமே பாம் ஆயில் தான் கொடுக்குறாங்க. இந்த பாம் ஆயில்னால் என்ன சார், இதனால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். இந்த பாம் ஆயில் அப்படிங்கிறது, பாம்னா நமக்கு தெரியும், தமிழில் பனை. ஆனால் இந்த பனை மரங்கள் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் விட வெளிநாட்டில், முக்கியமாக மேற்கத்திய நாடுகளாக இருக்கலாம், அல்லது ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம், அல்லது கிழக்கத்திய நாடுகள், மலேசியா போன்ற இடங்கள்ல இந்த பனைமரங்கள் அதிகமாக இருக்கின்றன. அந்த அந்த பனைமரங்களுடைய பழங்களிலிருந்தோ, கர்னல் என்று சொல்லக்கூடிய பருப்புகளிலிருந்தோ வரக்கூடிய ஆயிலைத்தான் நம்ம வந்து பாம் ஆயில் அப்படின்னு சொல்றோம். இந்த பாம் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற எண்ணெய்களைப் போலவே 2-3 விதமான விஷயங்கள் இங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று அபூரித கொழுப்பு, அதாவது என்னன்னா பூரித கொழுப்பு. பூரித கொழுப்புன்னா சாச்சுரேட்டட் ஃபேட், அபூரித கொழுப்புன்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட். பாம் ஆயில்ல பார்த்தீங்கன்னா பூரித கொழுப்பு மிக அதிகம். அதாவது இந்த எண்ணெயானது உறையும் தன்மை கொண்டது, நெய் மாதிரி ஆகலாம். இந்த எண்ணெயில வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதில் பொரிக்கும் பொழுது அந்த எண்ணெயினுடைய குணம் மாறாமல் இருக்கும். ஆனால் அதில் கொழுப்பு சத்து மிக அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இந்த பாம் ஆயில் வந்து உங்களுக்கு அளவாக உபயோகப்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த பாம் ஆயில் அதிகமாக உபயோகப்படுத்தினால் கொழுப்பு சத்தினுடைய பிரச்சனைகள்னால சில ப்ராப்ளம் வரலாம். ரெண்டாவது, இந்த பாம் ஆயில் மாத்திரம் எப்பொழுதும் பாம் ஆயிலே உபயோகப்படுத்தாமல் எண்ணெய் சுழற்சி முறை என்று சொல்லக்கூடிய முறையில் சில சமயம் கூட வந்து சில நாட்களுக்கு பாம் ஆயில் உபயோகப்படுத்தினார், சில நாட்களுக்கு நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தினார், சில நாட்களுக்கு கடலெண்ணெய் உபயோகப்படுத்தினார். இதை எண்ணெய் சுழற்சி முறைன்னு சொல்லுவோம். இப்படி செய்வதன் மூலம் பாம் ஆயில் மாத்திரமே சாப்பிடுவதனால் வரக்கூடிய அபூரித, அதாவது அதிகமான கொழுப்பு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அதனால பாம் ஆயில் என்பது மிக கெடுதல் அப்படிங்கிறது கிடையாது. அதே சமயத்துல இந்த கொழுப்பு சத்தை மனசுல வச்சுக்கணும். ஆனா உலக அளவில் சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த பாம் ஆயிலுக்கு எதிராக கொடி பிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பாம் ஆயில் இந்த பனைமரங்களை நடுவதற்காக காடுகள் அழிக்கப்பட்டு அதன் காரணமாக நமக்கு சுற்றுப்புற சூழ்நிலை, புவி வெப்பமயமாதல் போன்ற பிரச்சனைகள் வர்றதுனால சமூக ஆர்வலர்கள் இதற்கு எகெயின்ஸ்ட். அதனால மருத்துவனா நான் உங்களுக்கு சொல்றதை சொல்லிட்டேன். அதற்கு உங்களுடைய அபிப்பிராயம் உங்களுடன். வணக்கம்.